ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி இப்போ ஒர்க் ஃப்ளோவோட எடுக்க போகிறேன். இப்போ கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தட்குள்ளே தான் வரும். மெயின் மெத்தட்குள்ளே வந்து ஃபார் லூப் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து இனிஷியலைசேஷன் கிட்ட போகும். i=1 இருக்குது. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் கிட்ட போகும். கண்டிஷன் செக்கில் வந்து i<3 ஆன்னு செக் பண்ணும். இப்போ i வந்து நம்ம இங்கே சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, i என்னவா இருக்குது? ஃபஸ்ட்டு 1 இருக்குது. ஸோ 1<3. இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கும். நெக்ஸ்ட் லைனில் என்ன இருக்குது? system.out.printlnல டபுள் கோட்ஸில் என்ன இருக்கோ அதுதான் அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் லைன் போகும். நெக்ஸ்ட் லைனில் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. க்ளோஸ் ப்ராக்கெட்டை பார்த்ததுமே இது வந்து இன்க்ரிமெண்டேஷனுக்கு தான் போகும். இன்க்ரிமெண்டேஷன்னா ஒன் ஸ்டெப் பிஹைண்ட் போகும். இன்க்ரிமெண்டேஷனில் என்ன நடக்கும்னா, i இப்போ கரண்ட்டாக என்னவாக இருந்துச்சு? 1 இருந்துச்சு. ஸோ 1 + 1 அப்படின்னு இப்போ 2 ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு கண்டிஷன் செக் கிட்ட வரும். 2<3 அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூனா ஹாய் அப்படின்னு அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் லைன் வந்து க்ளோசிங் ப்ராக்கெட்டை பார்த்ததும் இன்க்ரிமெண்டேஷனுக்கு போகும். இன்க்ரிமெண்டேஷனில் இப்போ என்ன நடக்கும்? 2 + 1 அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ இது வந்து 3 ஆனதுக்கப்புறமா வந்து கண்டிஷன் செக் பண்ணும். 3<3 அப்படின்னு செக் பண்ணும். இப்போ வந்து ஹாய் அப்படின்ற அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணும் ட்ரூவாக இருக்கிறதுனால. திரும்பியும் நெக்ஸ்ட் லைன் போகும். நெக்ஸ்ட் லைனில் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ திரும்ப இன்க்ரிமெண்டேஷனுக்கு போகும். 3 + 1 4ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். 4ன்னு இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிஷன் வந்து திரும்ப செக் பண்ணும். 4<3 ட்ரூவா ஃபால்ஸான்னு. ஃபால்ஸ்னால் ஃபார் லூப்பை விட்டே வெளியில் வந்துடும். ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அது வந்து எங்கே அந்த கண்ட்ரோல் ஸ்டாப் ஆச்சோ அங்கே இருந்தே டைரெக்டாக வந்து ஓஎஸ்க்கு கண்ட்ரோல் திரும்ப போயிடும். இது புரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.